இப்போ டிசிலே ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இந்த அந்த டீமுக்கு கேப்டன் அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு பிசிசிஐல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கீப்பிங்கும் அவர் பண்ணுவார், அவர் ஃபிட்டாக தான் இருக்காரு அப்படின்ட்டாங்க. அந்த டீம் இப்போ எந்த அளவுக்கு குரூம் ஆகும்? அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் அவங்களுக்கு வந்து ஸ்பின் அட்டாக் ஆடுறதுக்கு ரோமன் பவர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரோமன் பவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஸ்பின் நல்லா ஆடுறாரு, பட் டிசிக்கு அவர் ஆடலை. அந்த குறையை போக்குறதுக்கு அதாவது ரிஷப் பண்ட் வந்திருக்கின்றார். ஐயோ அது பெருசு இல்லை. ரிஷப் பண்ட்டை உள்ள என்ன சொல்றது, ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் T20 ஆடுறதோட எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலர் ஆசை. ஃபர்ஸ்ட் அவர் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ ஒரு ஒடியாடுறாரு சொல்றாங்க. டிஸ்லோகேட் ஆன ஒரு ஒரு பிக்சரை மீன்ஸ் அது செய்முறை விளக்கத்தோட ஒரு டாக்டர் காமிச்சாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைட் பண்ணி வந்துட்டாரு. என்னென்ன பிரச்சனை தெரியும்னா, ஸ்பின்னை மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கும் லெஃப்ட் ஹேண்டராகவும் ஒரு கேப்டனா ரிஷப் பண்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வார்னருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் குறையும். ஏன்னா வார்னர் வந்து போன வருஷம் கடைசி 20 ஓவர் வரைக்கும் ஆட வேண்டிய ஒரு இருந்துச்சு. யாருமே ஆடல, அவர் மட்டுமே ஸ்டாண்ட் பண்ணி அவர் மட்டுமே விளையாடிட்டு இருந்தாரு. அதிக நேரம் அவர் தான் தெரிஞ்சாரு. அவர் மட்டும் தான் இருந்தாரு எல்லா மேட்ச்லயும். டிசி பொறுத்த வரைக்கும் அவரா வார்னர் தான் டிசிங்கிற மாதிரியே இருந்தது. மேல வார்னர் கீழே அக்சர் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வார்னரையும் அக்சரையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிளஸ் கிரௌடையும் ரிலாக்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் வந்து ஆப்ட் அவுட் ஆயிட்டாரு இதே டிசில இருந்து. இது ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா? ஸ்டப்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டப்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறாரு. சான்சஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ SI20 இங்க வந்து ஐ திங்க் டிசிக்கு அவர் தான் வந்து ஐ திங்க் அந்த மிடில் ஆர்டர்ல இருப்பாரு. இப்போ குஷகரா இருந்திருந்தாருன்னா மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் ஒரு ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இங்க வேற வழியில ஸ்டப்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்கிடி நார்கியா, அதாவது நீங்க ஃபாரினர்ல வார்னர் மிச்சில் மாஸ் நீங்க ஆடிடுவீங்க, நார்கியா அப்போ ஸ்டப்ஸ் போவீங்களா? ஸ்டப்ஸ் தான் போய் ஆகணும். ஏன்னா குஷகரா வந்து இன்ஜூரியில் இருக்காருங்கிறதுனால ஸோ ஸ்டப்ஸ் போவாங்க. அப்போ இங்கிடி நார்கியா அவங்க தான் ஆடுவாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ரூக் போனதுல உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லை. அவங்களுக்கு மேபி ப்ரூக்ஸ் நின்று ஆடிடுவாரு. பட் இவரும் ஸ்டப்ஸ் நின்று அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஸ்பின்னு ஆடக்கூடியவருங்கிறதுனால ஸோ வேற கேரக்டர்ஸ். பட் அவருக்கு இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்.